தொடர்பான 5 வினாக்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு வரப்போறது முதல்ல வரக்கூடிய 5 வினாக்களும் மொழித்திறனோட சம்பந்தப்பட்ட 5 வினாக்கள் வரும். அதுல இப்ப இந்த பேப்பர்ல வந்திருக்க டைப் மாதிரியான வினாக்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அப்ப முதலாவது நேரடியா வினாக்குள்ள போவோம். பாருங்க, தரப்பட்ட 4 சொல்லில் இருந்து வேறுபட்ட சொல்லை தெரிவு செய்க. தரப்பட்ட 4 சொல்லில் இருந்து வேறுபட்ட சொல்லை தெரிவு செய்க. அப்ப முதலாவது வினாவுல பாருங்க, முதலாவதா இருக்குது மழை இருக்குது, ரெண்டாவதா சுனாமி, மூன்றாவதா வறட்சி, நாலாவதா தொற்று நோய். ஓகேவா? அப்ப இதுல 4ல ஒண்ணு வந்து வித்தியாசமானதாக இருக்க போகுது. அப்ப அது எது வித்தியாசமானதாக இருக்கும்? மழை, சுனாமி, வறட்சி, தொற்று நோய். ஓகே, எதுவாக இருக்கும் சொல்லுங்க. தொற்று நோய். ஏன் தொற்று நோய் சொல்றீங்க? மூணு ஏற்பட்டா தொற்று நோய் ஏற்படும். ஓகே, வேற? மற்றது இயற்கை உடையது தொற்று நோய் வந்து அப்படி பார்க்கலாம். மெயினான விஷயம் மழை இயற்கையாக, சுனாமியும் இயற்கையாக வரக்கூடியது, வறட்சியும் இயற்கையால ஏற்படக்கூடியது, தொற்று நோய் மட்டும் விலங்குகளால அல்லது மனிதர்களால ஏற்படக்கூடிய ஒன்று தான் என்னன்னா தொற்று நோய், அல்லது செயற்கையான முறையிலையும் தொற்று நோய் வந்து உருவாகலாம். உதாரணத்துக்கு இந்த கொரோனாவெல்லாம் தெரியும், சீனாவில ஊகான் மாகாணத்துல ஒரு ரிசர்ச் செய்யும் போதுதான் அந்த வைரஸ் பரவுனதால சொல்றாங்க இல்லையா? அப்ப தொற்று நோய். அப்ப முதலாவதுக்கு 4வது விட தொற்று நோய். உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வேற யாராவது வேற விடைகள் வரலாம் அப்படின்னா நீங்க சொல்லலாம். வேறு விடைகள் வர இயலும் அப்படின்ட்டு எதுவும் உங்களுக்கு ஐடியா இருந்தா நீங்க சொல்லலாம். ஓகே, அதுதான் சரியான விடை. அப்ப தொற்று. இரண்டாவது பாப்போம். முதலாவது தச்சர், வியாபாரி, கொள்ளன், விவசாயி. இப்ப இதுக்கு என்ன விடைன்னு நினைக்கிறீங்க? தச்சர், வியாபாரி, கொள்ளன், விவசாயி. வியாபாரி. வியாபாரி. ஏன் வியாபாரி சொல்றீங்க? வியாபாரி வந்து பிசினஸ் மாதிரி தானே. ஓகே, உண்மை. இதுக்கான விடை வந்து வியாபாரி தான். ஏன்னா இப்ப தச்சர் வந்து ஒரு பொருளை உருவாக்குபவர், கொல்லனும் ஒரு பொருளை உருவாக்குபவர், விவசாயம் உருவாக்குபவராக இருக்கிறாங்க. இந்த வியாபாரி மட்டும் உருவாக்குனதை வாங்கி விற்பவராக இருக்கிறாரு. அவர் எந்த விதமான உற்பத்தியும் செய்ய மாட்டாரு, இருக்கிறத விற்கிறவராக தான் இருப்பார், செய்து தரப்பட. அப்ப இதுல வந்து வியாபாரி தான் இதுக்கான விடை. இரண்டாவதுக்கு இரண்டாவது வியாபாரி. ஓகே, அடுத்து யாருக்கும் அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஓகே, இல்லன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், நவம்பர். இதுல எது வித்தியாசமான விடை? ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், நவம்பர். யாருக்கும் ஐடியா ஒண்ணு இல்லையா? பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான மாதங்கள் வந்துச்சா நீங்க பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம், மாதத்துல எத்தனை நாட்கள்ல முடிய போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா சரி. ஏப்ரல் எத்தனைல முடியுது சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, அது ஞாபகம் இருக்க தெரியல. ஜனவரி. அப்ப இந்த விரல் இந்த மே துண்டு வர்ற இடமெல்லாம் நம்ம சொல்லுவோம் என்னன்னா 31 நாட்கள்ல முடிகிறது அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. அந்த மெத்தட் ஞாபகம் இருக்குதோ தெரியல. அப்ப ஜனவரி, அதுல விதிவிலக்கா பிப்ரவரி மட்டும் 28 அல்லது 29 நாட்கள்ல முடியும். அடுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. இந்த இடத்துல ஜூலையும் ஆகஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். சரியா? அடுத்து செப்டம்பர். செப்டம்பர் திருப்பி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இந்த விரல் இத அடுக்குகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு இடம் மட்டும் டிஃப்ரெண்டா வரும். என்னன்னா அடுத்தடுத்து 31 நாட்கள் வரும். ஜூலையும் ஆகஸ்ட் மட்டும் 31 நாட்கள் வரும். மத்தெல்லாம் அதே ஓர்டருக்கு திருப்பி பாத்தீங்கன்னா சரி. இப்ப பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி,
மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அந்த இடத்துல மட்டும் ஒன்று தள்ளி போறோம். ஆகஸ்ட், திருப்பி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்ப இந்த மே துண்டு வாரதெல்லாம் 31ஆகவும் இந்த இடையில விரல் ரெண்டுக்கு இடையில வாரதெல்லாம் 30 நாட்களை கொண்டதாக இருக்கும். அந்த வகையில ஏப்ரல் வந்து 30 நாட்கள்ல முடியக்கூடிய மாதம், ஜூனும் 30 நாட்கள்ல முடியக்கூடிய மாதம், ஆகஸ்ட் 31 நாட்கள்ல முடியக்கூடியது, நவம்பர் 30 நாட்கள்ல முடியக்கூடியது. ஆகவே இதுல வித்தியாசமான விடையாக ஆகஸ்ட் தான் இருக்கும். அதாவது மூன்றாவது விடை. ஓகேவா? யாருக்காவது கன்ஃபியூஸ் எதுவும் இருக்குதா? இல்ல கிளியர்? அந்த பேப்பர் டிஸ்ப்ளே ஆகிறது கொஞ்சம் சின்னதா இருக்கு போல. ஸ்கிரீன் விளங்குதா ஃபுல்லா பிள்ளைகள்? இல்ல சார். ஓ, உங்களோட ஸ்கிரீன் விளங்குதுமாங்க? உங்கள்கிட்ட ரெண்டும் ஒரே இதில் உங்களோட வீடியோவும் மற்ற ஸ்க்ரீனும் ஒரு இதை விளங்குனால பேப்பர் ஒழுங்காக டிஸ்ப்ளே ஆக மாட்டேங்குது. இப்போ பேப்பர் மட்டும் ஷேர் பண்ண சரி நினைக்கிறேன். ஏதோ செட்டிங்கில் பிரச்சனை. இப்போ ஓகே பாருங்க. இப்போ ஓகே இப்போ ஓகே தானே பிள்ளைகள்? ஓகே சார். ஆம் சார். ஓகே. அப்ப இது ஓகேவா? நான் சொன்ன விஷயம் விளங்கிடுச்சு அந்த வினாவுக்கு? ஆம் சார். ஓகேவா? அப்ப ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், நவம்பர், அதுல வந்து அப்ப நம்ம அந்த மாதங்கள் முடிகிறத பார்த்துதான் அதுக்கான விடைகளை கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே. அடுத்தது 4வதுக்கு பாருங்க. முறைத்தல், சிரித்தல், அழுதல், சகித்தல். அப்ப இதுல சொல்லுங்க பாப்போம். இதுல எந்த விடையாக இருக்கும்? இப்ப பேப்பர் கிளியரா இருக்குதானே? சொல்லுங்க பாப்போம். சகித்தல். ஓகே. வேற விடைகள்? ஓகே. ஏன் சகித்தல் சொல்றீங்க? மற்றதெல்லாம் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம், சகிக்கிறது வெளியால தெரியாதானே? ஓகே, வெரி குட். அதுதான் இல்லையா? முறைக்கிறத நம்ம முகத்துல பார்க்கக்கூடிய அந்த என்ன அந்த ரியாக்ஷனை பார்க்கக்கூடியதா. சிரிக்கும் போது விளங்கும் சிரிக்கிறாரா இல்லையா, அழும் போதும் அந்த ரியாக்ஷனை பார்க்க. சகித்தலின் போது அது விளங்காது. ஆகவே 4வது விடை. அடுத்தது ஏரி, குளம், ஆறு, ஓடை. இதுல சொல்லுங்க பாப்போம். குளம் சார். குளம் சொல்றீங்க சார்? மற்றதுல நீர் வந்து வடிந்தோட கூடியதா இருக்கும் சார். அதுல தேங்கி நிக்க கூடியதா இருக்கும் அப்படின்னு. ஓகே. இயற்கை முறையில அமைக்கப்பட்டது குளம். குளம் வந்து உண்மையாக மனிதனால் உருவாக்கப்படுறதுதான் குளம்னு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரியா? குளம் வந்து மனிதனால் உருவாக்கப்படுறது. இப்ப ஏரி, ஆறு, ஓடையில வந்து இயற்கையாக உருவாகிறது. இயற்கையாகவே உருவாக்கப்படுறது அந்த ஏரி, ஆறு, ஓடையில இயற்கையில. குளம் மட்டும் மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே அதுல 2வது குளம். அப்ப இந்த முதல் 5 வினாக்களும் இந்த மாதிரியான டைப்ல, அதே மாதிரி இதுல நான் சொல்லி இருக்கிற ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். இதுல வந்து ஒத்தக்கிறது எதிர்க்கிறது கூட வரலாம், அல்லது ஒத்த தன்மையான சொற்கள் வரலாம், அல்லது ஒரே தொடர்புடைய சொற்கள் வரலாம். இந்த மாதிரியான டைப்ல உங்களுக்கு முதல் 5 வினாக்கள் இந்த டைப்ல தான் இருக்கும். கட்டாயம் இதுதான். இப்ப இது யாருக்கு இதுல எது டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்தது பின்வரும் எண் தொடர்கள் ஒவ்வொன்றிலும் கீறிட்ட இடங்களில் பொருத்தமான எண்ணை எழுதுக. அப்ப முதலாவது பார்த்தா தெரியும். 1 இருக்கு, 8, 27, 64. அப்ப 320, 27, 64. அப்ப இறுதியாக என்ன விட வரும்? 320. ஒருத்தர் 320 சொல்லிருக்கார். வேற விடைகள்? வேற விடைகள் ஏதாவது இருக்குதா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன ஒரு விஷயம் ஒண்ணு, இந்த வர்க்கம் கன எண்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில பாப்பீங்கன்னா பாருங்க, இந்த 1 வந்து ஒன்றின் கணம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றின் கணம்னா உங்களுக்கு தெரியும், 1 தர 1 தர 1. ஆகவே விடை வந்து 1. அப்ப 8 நம்ம எழுக்கலாம் எப்படின்னா 2இன் கணம், 2 தர 2 தர 2. ஆகவே 8, 2இன் கணம். ஓகேவா? அடுத்தது 3இன் கணம், 3 தர 3 தர 3, 9, 9 தர 3, 27. அடுத்ததாக 4 தர 4 தர 4, 4இன் கணம், 4இன் கணம். அப்ப 4 தர 4 தர 4,
நன்னாள் 16, 16 தர 4 64. இப்ப இந்த இடத்துல என்ன வரணும் இப்ப சொல்லுங்க பாப்போம் நீங்க. 125. 125. 125. ஏன்னா 5 கணம்னு வரும். 5 கணம்னா 5 தர 5 தர 5. 5 25 25 தர 5 125. ஆகவே இதுக்கான விடை 125. ஓகேவா? எல்லாரும் கிளியரா? அதுல யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே தானே? ஓகே, யாருக்கும் எந்த டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம் எதுவும் இருக்குமா அதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப நான் சொல்லியிருக்கிறேன் இந்த எண்கோள தொடர்பான வினாக்கள் வந்து அதிகமாக வருது ஒவ்வொரு பரீட்சையிலுமே. குறைந்தது 10 வினாக்களாவது வரலாம். சரிதானே? அப்ப அதுக்கு நீங்க ரெடி ஆகிதான் ஆகணும். 3, 6, 11, இடைவெளி, 27. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். இடையில எத்தனை வரும்? 18. 18. ஓகே, அப்ப இது வந்து இலகுவா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்க வித்தியாசம் 3, இங்க வித்தியாசம் 5, இங்க வித்தியாசம் 7. ஆகவே 11, 7, 18. இங்க வித்தியாசம் 9. ஆகவே 18, 9, 27. ஓகே, இது கொஞ்சம் இலகுவானதாக இருந்திருக்கும், கண்டுபிடிச்சு. ஓகே, அடுத்தது. அப்ப அடுத்தது 80, 70, 50, 20. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? யாருக்காவது ஐடியா? சார் -20. சய 20. ஓகே, அப்ப இதுக்கு இடையில வித்தியாசம் பார்த்த மாதிரி தான் 10 வித்தியாசம், இதுக்கு இடையில 20 வித்தியாசம், இதுக்கு இடையில 30 வித்தியாசம். அதாவது என்ன நடக்குது? 10 மடங்குகள் 10, 20, 30. இந்த இடத்துல 40 வித்தியாசம். ஆகவே 20க்கு 40 வித்தியாசம் -20 இருக்கு. -20. ஆகவே இந்த இடத்துல வந்து -20 வரும். ஓகேவா? ஆகவே அதுக்கு வந்து -20. 8வது வினாவுக்கு -20. சரிதானே? ஓகே, அடுத்தது 9வது வினா. 9வது வினா பாருங்க. சொல்லுங்க பாப்பா. அதுக்கு 37, 34, 28, 19. அப்ப இதுக்கு விலங்குல 7 சார். 7. ஓகே, பாருங்க. அப்ப இது ரெண்டுக்கு இடையிலான வித்தியாசம் 3, இதுக்கு இடையிலான வித்தியாசம் 6, இங்க 9 வித்தியாசம். அப்ப இங்க வந்து 12 வித்தியாசமாக இருக்கும். ஆகவே விடை 7. விடை வந்து 7ஆக இருக்கும். சரிதானே? ஓகே, அப்ப எல்லாருமே சொல்லக்கூடியதாக இருக்கு. அப்ப நீங்க நல்ல பிராக்டிஸ் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரியான வினாக்கள் உங்களோட எக்ஸாமுக்கு வரும். நீங்க ஏன்னா ஐக்கியூவை பொறுத்தவரை ஒரு சில நேரம் எண்கோளங்கள்லாம் மிக கடுமையாக யோசிக்கும் போது விடை பிழையாக வரும். அது நோமலாக யோசிச்ச மாதிரினாலே சரி. அடுத்தது 42, 79, 39, 78, 36, 77. இதுக்கு சொல்லுங்க பாப்போம். 33. ஓகே, வெரி குட். இல்லையா? சரி. அப்ப இது வந்து ஒன்று விட்டு ஒன்று வித்தியாசப்படுது. பாருங்க, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 3, இதுக்கும் இடையிலான வித்தியாசம் 3. அப்ப இதுக்கு இடையிலான வித்தியாசம் 3ஆ இருக்கும். ஆகவே இங்க 33. இங்க பார்த்த மாதிரிதான் ஒன்று ஒன்று குறைஞ்சிட்டே போகுது. 79 1 குறைஞ்சு 78, 78 1 குறைஞ்சு 77. ஆகவே அடுத்த விட 76ஆக இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு எக்ஸாம்ல இந்த மாதிரியான வினாக்கள் கொடுத்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இந்த 2 இடைவெளியை நிரப்ப சொல்லியும் வந்துருந்துச்சு. எண்கோளத்தின் இறுதி 2 உறுப்புகளை காண்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வந்திருக்கு. அதே ஒரு உறுப்பு இல்லாம 2 உறுப்பு கூட உங்கள்கிட்ட விடையாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அந்த அடிப்படையிலேயும் வரலாம்.
இப்ப அடுத்ததை பார்த்தா அடுத்த 5 வினாக்களும் வந்து எண்கோளம் தான். ஆனா இது வந்து உருவங்கள்ல வரக்கூடிய ஒரு வகையான எண்கோள தொடர்பை தான் காட்டியிருக்கிறாங்க. அப்ப இந்த எண்கோளத்துல முதல் இந்த வரி வழியாக வரக்கூடிய எண்கோளங்களை எல்லாரும் சரியா செய்திருக்கு, எல்லாரும் சரியா சொன்னீங்க, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பாருங்க. அடுத்ததுக்கு சொல்லுங்க பாப்பா, என்ன ஆன்சர்னு? சார் 18. 18. ஓகே, எப்படின்னு சொல்லுங்க பாப்பா. முதல் முக்கோணத்துல வந்து சுற்றியுள்ள, அதாவது 3, 5, 8 அது அவ்வளத்தையும் பெருக்கும் போது 120 வரும். அத 10ஆல பிரிச்சா 12. ஓகே, அதே மாதிரி அடுத்தது பார்த்தா 4, 7, 5 மூணையும் பெருக்கும் போது 140. 10ஆல பிரிச்சா 14. ஓகே. ஸோ அதே மாதிரி லாஸ்டா பார்த்தோம்னா 2, 9, 10. அப்ப மூணையும் பெருக்கும் போது 180. அதை 10ஆல பிரிச்சா 18. சரி, பாப்போம். நீங்க சொன்னது எல்லா இதுக்கும் சரியா வருதான்னு பாப்போம். சரி, இதுக்கு பாப்போம். நீங்க சொன்னதுபடி 3, 15, 8, 120, 10ஆல பிரிக்கிறோம் 12. 4, 28, 5, 20, 140. 140 10ஆல பிரிச்சா 14. இங்க 6, 5, 30. 30 5, 150. 150 10ஆல பிரிச்சா 15. ஓகே, 10, 20. 20 தர 9, 180. 180 10ஆல பிரிச்சா 18. ஓகே, அப்ப சரி. அப்ப இந்த சொன்ன விட சரி எப்படின்னு விளங்கிச்சா? நான் திருப்பி இதை விளங்கப்படுத்துறேன் பாருங்க. என்ன செய்யணும்? முதலாவது, இப்ப நீங்க செய்கின்ற அந்த பேட்டர்ன் வந்து எல்லா விதமான அங்க கொடுக்கப்பட்ட எல்லா உருவங்களுக்கும் பொருத்தமானதாக இருக்கணும். அப்ப முதலாவது முக்கோணியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வெளியில இருக்கிறதெல்லாம் பெருக்கிருக்கான். 3 தர 5 தர 8 பெருக்குனா 120. அத 10ஆல வகுத்திருக்கிறாங்க. ஆகவே விடை வந்து 12ஆ வந்திருக்கு. அப்ப வெளியில உள்ளதை பெருக்குறாங்க, 10ஆல பிரிக்கிறாங்க. அப்ப அடுத்தது 4 தர 5 தர 7. 4, 5, 20 தர 7, 140. ஆகவே அதை 10ஆல பிரிச்சா 14. இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 5 தர 6. 5, 30. 30 தர 5, 180. 180 10ஆல பிரிக்கும் போது 15. இப்ப இங்கேயும் அதே மாதிரி வரும். 2 தர 9 தர 10. 20, 18, 10, 180. 180 10ஆல பிரிக்கும் போது 18. ஆகவே விடை 18. ஓகேவா? எல்லாருக்கும் விளங்கிட்டா? யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஏதாவது சந்தேகம்? இதுல 1-2 பேர் விட சொல்றீங்க. இப்ப அவங்க நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மற்றவர்களும் இந்த மாதிரி இந்த பயிற்சி கொஞ்சம் கூட செய்யுங்க. அடுத்த வினா, போர்ட்ல எழுதுறது விளங்குது தானே? போர்ட்ல எழுதுறது விளங்குதா? அடுத்ததுக்கு சொல்லுங்க விடை. 84. 84 சார். 84. ஓகே, பாப்போம் எப்படின்ட்டு. எல்லாருக்கும் ஒரே ஆன்சர். ஓகே, அப்ப அதுக்கான என்ன சொல்லுங்க பாப்போம். எப்படி 84ன்னு விட சரி? 84 4 8ஆல பெருக்கி போட்டு வர விடைய 8ஆல பெருக்கி. ஓகே, வெரி குட். இல்லையா? பாருங்க, 4ஐயும் 2ஐயும் பெருக்கி இருக்கிறாங்க. 4 2 8. திருப்பி வாரத திருப்பி 2ஆல பெருக்கிறாங்க. அப்ப 8 2 14. இங்க 5 தர 4 மறுபடியும் 2ஆல பெருக்கி இருக்கிறாங்க 40. அப்ப இங்க வந்து 7 தர 6 தர 2. 7 42 தர 2 84. ஆகவே விடை வந்து 84. இங்க 9 தர 7
தர 2 9 7 63 தர 2 126. ஓகே, இதுவும் சரி. சரிதானே? அப்ப இந்த மாதிரியான வினாக்கள் தான் உங்களோட. அப்ப நீங்க இதுல கொஞ்சம் சொல்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க, அதுதான் உண்மை. ஓகே, நல்ல இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிக்கொள்ளுங்க. அப்ப சரிதானே? அடுத்த வினா. சரி, ஓகே, அடுத்ததுக்கு சொல்லுங்க பாப்போம். 13. ஓகே, 13. வேற விடைகள்? அவங்க சொல்றதுதான் சரின்ட்டு இல்ல, வேற விடைகள் இருந்தா நீங்க சொல்லலாம். வேறு விடைகள்? ஓகே, வேற விடைகள் நீங்க வேற மெத்தட்ல எதுவும் கண்டுபிடிச்சாலும் சொல்லலாம். ஓகே, அப்ப 13 என்று சொல்றீங்க. 13 சரியா? ஓகேவா? எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். 13 விட சரி. விட சரி. ஓகே, பாப்போம் எப்படின்னு. 40 + 41 81 சார். ஓகே, 81. 40 41 கூட்டினா 81. 81ன்றது 9 வர்க்கம் அல்லது 9 9 பெருக்கினா 81 வரும். அப்ப இங்க 24 25 கூட்டினா 49. 7 வர்க்கம் 49. 12 13 கூட்டினா 25. 25 வந்து 5 வர்க்கமாக இருக்கும். அப்ப 6 வர்க்கம் வந்து 36. இப்ப 23ஓட 13 கூட்டும் போதுதான் 36 வரும். ஆகவே 23 13 36. ஆகவே அதுக்கான விடை வந்து 13. சரிதானே? ஓகே, அடுத்த வினாவுக்கான விடையை சொல்லுங்க பாவம். 24. 24. வேற விடைகள் ஏதாவது? வேற விடைகள் ஏதாவது இருக்கா? சரி, 24 விட சரி. ஓகே, மற்றவங்களுக்கு விலங்குதா? மற்ற யாருமே பேசுறீங்களே இல்ல, ஒருத்தவங்க மட்டும் தான் கண்டினியூவா பேசிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்க இந்த கேள்விகளை நோட் பண்ணிட்டு அதுல எப்படி ஆன்சர் வந்துச்சுன்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது ஈஸியானதாக இருக்காது. ஏன்னா ஒரு சிலருக்கு இது இலகுவானதாக இருக்கும். அப்ப இந்த விளங்காத ஆட்கள் அல்லது நீங்க விட யோசிக்கும் போது உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்க கட்டாயம் நோட் பண்ணி வைங்க. சரி, சொல்லுங்க பாப்போம் எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு. 12 144. 6 6 36. 6ஐயும் 12ஐயும் பெருக்கினா 72 வரும். ஓகே, அதாவது இதெண்ட வர்க்க மூலத்தை போட்டு பெருக்கிருக்காங்கல்ல. 144 வர்க்கம் வந்து 12. அதையும் 36 வர்க்க மூலம் வந்து 6. 12 6ஐயும் பெருக்கி 72. இப்ப நான் சொன்னதுனே உங்களுக்கு வர்க்கமூல எண்கள் கண எண்கள் தெரிஞ்சாலே உங்களால நிறைய இந்த எண்கோளம் தொடர்பான வினாக்களை செய்யக்கூடியதாக இருக்கும். 49 வந்து 7 வர்க்கம். 16 வந்து 4 வர்க்கம். அவ 7 தர 4 28. 81 வந்து 9 வர்க்கம். 25 வந்து 5 வர்க்கம். ஆகவே 9 தர 5 45. ஓகேவா? அடுத்து 64 வந்து 8 வர்க்கம்.
9 வந்து 3 வர்க்கம். ஆகவே 8 தர 3 24. ஆகவே விடை 24. ஓகேவா? அடுத்ததாக இந்த எண்கோணம் தொடர்பான இறுதி வினா. அடுத்ததுக்கு விடையை சொல்லுங்க பாப்போம். அடுத்ததுக்கான விடையை சொல்லுங்க பாப்போம். கீழே நம்பர்ஸ் வந்து கிளியர் இல்லை சார், தெரியல. ஓகே, 34 13 39 17 34 39 13 17. இங்க அடுத்த பாக்ஸ்ல 56 87 29 28. அடுத்தது 174 26 87 இങ്ങനെ இடைவெளி. அடுத்த 114 32 57 96. இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். இப்ப எல்லாருக்கும் அந்த இலக்கங்கள் விளங்கிட்டா? இலக்கங்கள் விளங்குதா இப்ப எல்லாருக்கும்? இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 78. 78. ஓகே, வேறு விடைகள்? ஓகே, அப்ப 78ன்றது சரியான விடை. எப்படி வந்தது சொல்லுங்க பாப்போம். ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லா எல்லாத்துக்கும் அவங்க மட்டும் தான் ஆன்சர் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி வந்தது சொல்லுங்க பாப்போம். ஆ, 29 ரெண்டாலையும் மூணாலையும் மாறி ஓகே, இது என்ன செஞ்சிருக்காங்க? 13 3ஆல பெருக்கி 39. 13 தர 3 39. 17 தர 2 34. குறுக்க பெருக்கி இருக்காங்க இல்லையா? 13 தர 3 39. 17 தர 2 34. 29 தர 3 87. 28 தர 2 56. அப்ப 26 தர 3 78. 87 தர 2 174. 32 தர 3 96. 57 தர 2 114. ஓகேவா? அப்ப இந்த எண்குலம் தொடர்பாக முக்கியமான வினாக்கள் பார்த்திருக்கோம். ஓகே, கிளியர் தானே அது எல்லாருக்குமே? ஓகே, அடுத்த வினா போடுறேன். அடுத்தது எல்லாருக்கும் வினா விளங்குது தானே? அடுத்த கட்டமைப்பு சொல்லுவோம் என்னன்னா தகவல் ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 2 வினாக்களுமே தகவல் ஒழுங்கமைப்பு தொடர்பான வினாக்கள் தான். சரிதானே? தகவல் ஒழுங்கமைப்பு தொடர்பான வினாக்கள். அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தாரேன், 2-3 நிமிஷம் தாரேன். நீங்க நீங்க செய்து பாருங்க. அதுக்கு பிறகு நான் விளங்கப்படுத்துறேன். ஏன்னா நீங்களும் செய்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பிளவிட்டுறீங்கன்றதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ஐடியா வருதான்றது தெரியும். சரியா இப்ப நேரம் 7:37. ஒரு 7:40 வரைக்கும் நீங்க கொஞ்சம் வாசிச்சு விளங்கிக் கொள்ளுங்க. என்ன அதுல இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்த எடுத்துக்கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப பாருங்க, தரப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. கேயிலும் பார்க்க ஜே கட்டை, ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானவர். அப்ப இந்த வினாவை பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு விஷயம் என்ன இருக்கணும். ஒண்ணு, இந்த உயரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த இது பண்றாங்க. முதலாவது வசனத்தை வாச்சோடனே உங்களுக்கு ஐடியா வரும், உயரம். இன்னொன்று வந்து பாரத்தோட சம்பந்தப்படும். அப்ப ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சு கொள்வோம் இல்லையா. உயரம் தொடர்பாகவும் பாரம் தொடர்பாகவும் ரெண்டாக வகைப்படுத்திக் கொள்வோம். ஏன்னா அப்பதான் நமக்கு இலகுவாக ஒழுங்கமைக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, கேயிலும் பார்க்க ஜே கட்டையா. அப்ப கேயிலும் பார்க்க ஜே வந்து கட்டை, நான் சும்மா போடுறேன், அம்புக்குறிகள் மூலமா போறேன். கேயிலும் பார்க்க ஜே கட்டை. அப்ப இதை பார்த்தா தெரியும் என்னன்னா, ஜேவை விட கே உயரம். ஏன்னா கேயிலும் பார்க்க ஜே கட்டை, ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானது. கேயிலும் பார்க்க ஜே கட்டை, ஆனால் ஓவிலும் பார்க்க பாரமானவர். சொல்ல பாப்போம், ஓவை விட பாரமானவர் யார்? ஓவை விட பாரம் கூடியவர் யார்? ஓவை விட பாரம் கூடியவர் யாரு? ஜே. அதை நான் போட்டுக்கொள்றேன், இப்படியே அம்புக்குறிகள் மூலமா போடுறேன். பாருங்க, அப்ப ஓவை விட ஜே வந்து பாரம் கூடிய. அப்ப முதலாவது இதை பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், நீங்க இதை வேற முறையிலே நோட் பண்ணலாம், இப்படியும் போடலாம். அடுத்து, எல்லிலும் பார்க்க கே உயரமானவர். எல்லை விட கே உயரமானவர். எல்லிலும் பார்க்க கே உயரமானவர். இப்ப எல் வந்து ஜேவை விட உயரமா, உயரம் குறைவா, உயரம் கூடையா, இல்லாட்டி சமமான உயரமா? சொல்லுங்க பாப்போம். அது தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. ஆனா எல்லை விட கே உயரம்ன்றது மட்டும் ஷூரா தெரியும். ஆகவே நம்ம என்ன செய்யணும், ஈக்குவலா போடுவோம். அடுத்ததை வச்சு நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதா இருக்கும். எல்லிலும் பார்க்க கே உயரமானவர், அந்த விஷயம் சரியான சரி. எல்லிலும் பார்க்க கே உயரமானவர், ஆனால் ஓவிலும் பார்க்க பாரம் குறைந்தவர். அப்ப கே வந்து யாரோட பாரம் குறைவா? ஓவை விட ஒப்பிடும்போது பாரம் குறைவு. அடுத்தது, ஜேயிலும் பார்க்க எல் உயரமானவனும். ஜேயிலும் பார்க்க, இப்ப பாருங்க அந்த விஷயம் வந்துருச்சு. ஜேயிலும் பார்க்க யாரு உயரம் கூட? எல் உயரம் கூட. ஆனா கேவை விட ஏற்கனவே சொல்லிட்டாங்க யாரு உயரம் குறைவுன்னு. எல் உயரம் குறைவுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. கேவை விட எல் உயரம் குறைவு, ஜேவை விட எல் உயரம் கூட. ஜேயிலும் பார்க்க எல் உயரமானவனும் பாரம் குறைந்தவனும் ஆவான். ஜேயிலும் பார்க்க வந்து எல் உயரமானவன், அதோட பாரம் குறைவான். அப்ப ஜேயை விட பாரம் குறைவு, ஆனா ஓவை விட எல் பாரம் குறைவா, கேவை விட பாரம் குறைவான்றது நமக்கு தெரியாது. அதுவே சந்தேகத்துக்குரியதான் நான் இந்த கடைசியில போட்டு வைக்கிறேன்.
அப்ப நான் என்னது கீழே ஸ்டார் ஒன்று போட்டு வைக்கிறேன். ஏன்னா அது வந்து கன்ஃபார்மா தெரியாது. ஆனா ஷுவரா தெரியும் ஜேவை விட எல் உயரம் குறைவுன்றது மட்டும் தெரியும். ஆனா சாரி ஜேவை விட எல் வந்து பாரம் குறைவுன்றது தெரியும். ஆனா ஓவை விட பாரம் குறைவா கேவை விட பாரம் குறைவான்னு தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. அடுத்தது பாருங்க, ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன். ஓவிலும் பார்க்க எம் கட்டையா, ஓவிலும் பார்க்க எம் கட்டை. கேவை விட கட்டையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் இந்த இடத்துல போடுறேன். ஓவிலும் பார்க்க எம் கட்டை, ஓவிலும் பார்க்க எம் கட்டை. இதுவும் சந்தேகத்துக்குரியது. ஓவிலும் பார்க்க எம் கட்டை, ஓவிலும் பார்க்க எம் கட்டை. சாரி கட்டை மாறு மற்றது. ஓகே. ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன். அப்ப இதுவும் நமக்கு ரெண்டுமே தெரியாது. இது ரெண்டுமே நமக்கு என்னன்றது தெரியாது இல்லையா? ஓ பாரம் இது உயரம் கூடையா குறைவானது தெரியாது. ஆனா ஓவை விட எம் இது உயரம் குறைவுன்றது மட்டும் தெரியும். ஓவிலும் பார்க்க எம் கட்டையானவன், ஆனால் எண்ணிலும் பாரமானவன். ஓவிலும் பார்க்க எம் வந்து கட்டையானவனா, ஆனா எண்ணிலும் பார்க்க பாரமானவனா. என்னை விட பாரம் கூடையா, என்னை விட எம் பாரம் கூட. இந்த இடத்துலயும் நமக்கு அதுவும் கன்ஃபியூஸ் தான். சரிதானே? எல் சுவரா தெரியும் எண் வந்து எம்மை விட என் பாரம் குறைவு. அடுத்தது பாருங்க, எழுத்துக்கள் வந்திருக்கு. ஜேயிலும் பார்க்க ஓ கட்டையானவன். ஜேயிலும் பார்க்க ஓ கட்டையானவன். அப்ப நம்ம இந்த இடத்துல ஜேவை விட கட்டையா தான் போடணும். ஜேயிலும் பார்க்க ஓ கட்டையான, இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப எம் வந்து அதை விட குறைவு. ஜேயிலும் பார்க்க ஓ கட்டையானவன், அது சரி. அடுத்து எல்லிலும் பார்க்க பாரம் குறைந்தவன். அப்ப ஜேவை விட எல் பாரம் குறைவு, எல்லை விட ஓ பாரம் குறைவு. அப்ப இந்த இடத்துல எல்ல போடும். இப்ப இங்க அழிச்சிருவோம் இல்ல. அப்ப இப்ப பாருங்க தெரியும், ஜேவை விட எல் பாரம் குறைவு, எல்லை விட ஓ பாரம் குறைவு, ஓ விட கே பாரம் குறைவு. இந்த எம்என் பத்தி சரியா தெரியல நமக்கு. அடுத்தது கேயிலும் பார்க்க என் உயரமானவன். கேயிலும் பார்க்க என் வந்து உயரமானவன். கேவை விட உயரம் கூட யார்? என். கேயிலும் பார்க்க என் உயரமானவன், ஆனால் ஜேயிலும் பாரமானவன். ஆனா என் வந்து ஜேவை விட பாரம் கூட. என் வந்து ஜேவை விட பாரம் கூட, என்னை விட எம் பாரம் கூட. அப்ப இது என்னை எம்மையும் போட்டோம். இப்ப பாரத்தின் அடிப்படையில பார்த்த மாதிரிதான் பாருங்க, எல்லாம் ஒழுங்கமைச்சிட்டோம். எம் வந்து ரொம்ப பாரம் கூட, என் அடுத்த இடம், அடுத்து ஜே, அடுத்து எல், அடுத்து ஓ, அடுத்து கே. அப்ப ஓர்டர் வந்து பாரத்தின் அடிப்படையில 6 இடங்கள். அப்ப முதலாவது இடம் பாரம் கூட உள்ளது எம், அதை விட குறைவா 2வது இடத்துல என், 3வது இடத்துல ஜே, 4வது இடத்துல எல், 5வது ஓ, 6வது கே. அப்ப மிகவும் பாரம் குறைந்தவன் யாருன்னா கே. உயரத்தை பார்க்க போறோம். உயரத்தை பார்க்க முதலாவது இடம் என், 2வது இடம் கே, 3வது எல், 4வது ஜே, 5வது ஓ, 6வது எம். சரிதானே? அப்ப என் தான் உயரம் கூடியவன், அதை விட மிக உயரம் குறைந்தவன் வந்து யாருன்னா எம். சார் இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா ஒழுங்கமைச்சதுல? ஓகே. JKLMN, JKLMN என்பவர்கள் பாரம் குறைந்தவர் யார்? யார் பாரம் குறைந்தவர்? கே. அப்ப நீங்க நேரடியாக விடைய போடலாம் கே. எல்லிலும் பார்க்க பாரமானவனும் உயரமானவனும் யார்? எல்லிலும் பார்க்க பாரமானது யாரா இருக்கா? 3 பேர் தான் இருக்காங்க. யாரு? எம், என், ஜே. எல்லிலும் பார்க்க பாரமான 3 பேர் இருக்காங்க. யாரு? எம், என், ஜே. எல்லிலும் பார்க்க பாரமான உயரமான, எல்லை விட உயரமானது யாரா இருக்கா? கேயும் என்னும். ஓகே. இப்ப இங்க கேள்வி வந்து எல்லிலும் பார்க்க பாரமானவனா இருக்கும், உயரமானவனா இருக்கு. அப்ப யாரு விடையாக இருக்கு? என் தான் உயரமானவன்.
ஏன்னா எண் வந்து ரெண்டுலயுமே எல்லை விட உயரம் கூட, உயரமும் கூட பாரமும் கூட. எல்லை விட உயரத்திலையும் பாரத்திலையும் கூட இருக்கிறது எண் தான். ஓகேவா? கிளியரா இது இரண்டாவது வினா? ஆம் சார். ஓகே, அடுத்தது பாருங்க. பின்வருவோரில் யார் ஜேயிலும் பார்க்க உயரமாகவும் பாரமாகவும் இருப்பார்? யார் வந்து ஜேவை விட, அப்ப ஜேயை விட என்னவா இருக்கணுமா? உயரமாவும் இருக்கணுமா பாரமா? அப்ப ஜேயை விட பாரமானது யாரா இருந்தா எம்மும் எண்ணும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி உயரத்துல பாக்குறோம். ஜேவை விட உயரமானது யாரா இருந்தா எல்கேஎன் இல்லையா? எல்கேஎன் தான் இதுல இருக்கிறாங்க. இப்ப பிறகு யார் ஜேயிலும் பார்க்க உயரமாகவும் பாரமாகவும் இருப்பார்? யாரு? எண் மட்டும். எண் மட்டும். எண் மட்டும்ன்ற விட. அப்ப அதுக்கு சி அப்படின்ற விட தான் வரும். எண் மட்டும் அப்படின்ற விட. அப்ப எண் தான் பாருங்க, ரெண்டுலயுமே வாரது யாரு? பாரத்திலையும் உயரத்திலையும் வாரது யாரு? எண். அப்ப எண் தான் விட. அடுத்து எல்லிலும் பார்க்க கட்டையாகும். எல்லிலும் பார்க்க கட்டையாகும். எல்லை விட கட்டையானது யாராருன்னா, எல்லை விட கட்டையாக இருக்கிறது யாராருன்னா ஜே ஓ எம். எல்லிலும் பார்க்க கட்டையாகும். ஜேயிலும் பார்க்க பாரம் குறைவாகும். ஜேயிலும் பார்க்க ஜே விட பாரம் குறைவாக இருக்கிறது யாராரு? எல் ஓ ஏ. பாரம் குறைவா. இப்ப இது ரெண்டுலயுமே யார் வருவா இதுக்கு விட? ஓ. ரெண்டுக்குமே வர்றது யாரு? ஓ. ஆகவே அதுக்கான விடை ஓ. விளங்குச்சா நம்ம எப்படி விடையை சூஸ் பண்றோம்ட்டு? அடுத்து இறுதி வினா. இவர்களில் உயரம் குறைந்தவர் யார்? இவர்கள உயரம் குறைஞ்சது யார்? இவர்கள் உயரம் குறைந்தவர் யார்னா எம். எம் தான் உயரத்துல மிக குறைந்தவராக இருக்கிறது எம். ஓகேவா? அப்ப இந்த தகவல் ஒழுங்கமைப்பு வந்தா இந்த முறைகளை பயன்படுத்த செய்யணும். இதுல ஆனா என்னன்னா, நீங்க இந்த வினாவை சரியாக விளங்கி செய்வீங்களா இருந்தா 5 வினாக்களையும் மிக சரியாக செய்து 10 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, அப்ப நம்ம இந்த வினா வந்து நன்றாக பயிற்சி எடுக்கணும். குறைந்த நேரத்துல செய்யக்கூடியதா இருக்கும். ஏதாவது ஒரு பிழை வருமாக இருந்தால் அனைத்து வினாக்களுமே பிழையாகிறதுக்கு வாய்ப்பு கூட. ஆகவே நம்ம இதை வந்து சரியாக தெளிவாக யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு வினாதான் இந்த தகவல் ஒழுங்கமைப்பு தொடர்பான வினா. அப்ப இந்த 5 வினாக்களை விளங்கி இருக்கிறேன். அடுத்தது 21 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. அப்ப அந்த வினாவை ஒருக்க கொஞ்ச நேரம் பாருங்க, ஒரு 3 நிமிஷம் பாருங்க. 7:51 7:54 வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஏன்னா நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு கொஞ்சம்
ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். 21 தொடக்கம் 25 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. PQRS என்பவர்களிடம் கார் 1 உள்ளது. அப்ப 4 பேர் இருக்கிறாங்க. இந்த 4 பேர்லயே கார் 1 படி இருக்கு. PQRS அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. 4 பேர்த்திலையும் கார் 1 படி இருக்கா. இக்கார்களில் 2 வெள்ளை, 1 கருப்பு, மற்ற இது நீலம். அப்ப இதுல 2 வெள்ளை இருக்கு, 1 கருப்பு இருக்கு, 1 நீல கலர் இருக்கு. 2 வெள்ளை, 1 கருப்பு, 1 நீலம். அப்படி அப்ப 4 பேர்த்திட்டே 4 விதமான கார் இருக்கு. அதுல 2 பேர்த்திட்ட மட்டும் சேம் கலர் இருக்கு. வெள்ளையில 2 பேர்த்திட்ட வெள்ளை கலர்ல இருக்கு. இக்கார்களில் 2 உள்ளூர் உற்பத்தி. சரிதானே? இது 2 கார்கள் 2 கார் உள்ளூர் உற்பத்தி. அப்ப 2 கார்கள் உள்ளூர்னா அல்ல, 2 இறக்குமதி செய்யப்பட்டவை. 2 இறக்குமதி, அது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள 2 கார். அது 1 வெள்ளையும் மற்றது கருப்புமா. நல்லா விளங்கி கொள்ளுங்க. அந்த இடத்துல பாரு சொல்லியிருக்காங்க, இக்கார்களில் 2 உள்ளூர் உற்பத்தியாகவும் எஞ்சிய வெள்ளை மற்றும் கருப்பு நிற கார்கள் 2 இறக்குமதி செய்யப்பட்டவை. வெள்ளை கருப்பு 2 இறக்குமதி செய்யப்பட்டவை. அப்ப 1 வெள்ளை உள்ளூராக இருக்கும், நீலம் உள்ளூராக இருக்கும். அப்ப வெள்ளை நீலம் உள்ளூர், வெள்ளை கருப்பு இறக்குமதி. பீயினது கார் இறக்குமதி செய்யப்பட்டதாயினும், அப்ப இந்த பீட இருக்கிற கார் இறக்குமதி செய்யப்பட்டதா. பீடம் இருக்கிற கார் இறக்குமதி செய்யப்பட்டதா. பீயினது கார் இறக்குமதி செய்யப்பட்டதாயினும் அது கருப்பு இல்லையா. அப்ப அது கருப்பு இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கிறது என்னவாக இருக்கும்? வெள்ளையா இருக்கு. வெள்ளையா அதை நம்ம போட்டுக்கொள்ளலாம் இல்லையா, வெள்ளை. அப்ப இங்க இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை முடிஞ்சு. அடுத்தது உள்ளூர் உற்பத்திக்காரர்கள் இருப்பது RS என்பவர்களிடம் மட்டுமே ஆகும். RS கிட்ட தான் உள்ளூர் இருக்குதா. உள்ளூர் உற்பத்தி RS கிட்ட மட்டும் தான் இருக்கா. RS கிட்ட தான் உள்ளூர் உற்பத்தி இருக்கா. அது என்ன கலர் என்றே தெரியல. மேலும் எஸ்ஸினது காரின் நிறமானது எஞ்சிய மூவரிடமும் இல்லாத காரின் நிறமாகும். அப்ப எஸ் கிட்ட என்ன நிறம் இருக்கும் சொல்லுங்க பாப்போம். நீலம். எஸ் கிட்ட என்ன இருக்கும்? நீலம் தான் இருக்கு. ஏன்னா அவர் உள்ளூர், வெள்ளை இருக்க முடியாது, ஆகவே நீலம். அப்ப 6 கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். வெள்ளை. 6 கிட்ட வெள்ளை. ஓகே, வெரி குட். ஆகவே அப்ப Q கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கருப்பு. கருப்பு என்ன செய்யப்பட்டது? இறக்குமதி செய்யப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்ட கருப்பு இருக்கு. பாருங்க, எல்லா விடயமே இங்க வந்துட்டு. ஓகே, இப்ப பாருங்க, முதலாவது வெள்ளை நிற காருக்கு உருத்துடையவர் யார்? வெள்ளை நிற காருக்கு உருத்துடையவர் யாராரு? பியும் ஆரும். அப்ப 4வது விட. உள்ளூர் உற்பத்திக்காரர்களின் நிறம் என்னென்ன? வெள்ளை நீலம். வெள்ளை நீலம். எத்தனை விட? 3வது விட. இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளைக்காரின் உரிமையாளர் யாரு? பி. ஆறினது கார் தொடர்பான சரியான தகவல் எது? ஆறினது கார் தொடர்பு பாருங்க. இறக்குமதியான வெள்ளை சரியா பிழையா? இறக்குமதியான கருப்பு உள்ளூர் வெள்ளை. சரி சார். அப்ப 3வது விட உள்ளூர் வெள்ளை. கீழுள்ள கூற்றுகளில் உண்மை அற்றது. அப்ப உண்மையற்றனா பிழையானதை கேட்கலாம். இறக்குமதியான வெள்ளை ஆறினது அல்ல. இறக்குமதியான வெள்ளை ஆறினது அல்ல. சரியா பிழையா? சரி சார். சரி. இறக்குமதியான கருப்பு நிறமானது கியூவினது. சரி. சரி. ஆறினது கார்கள் ஒரே நிறமானவை. சரி சார். இறக்குமதியான கருப்பு நிற கார் உரிமையாளர் பியாவா? பிழை சார். ஆகவே 4வது தான் பிழையாளர். ஓகேவா? அப்ப இதுவரைக்கும் 25 வினாக்கள். அப்ப இந்த 25 வரையான வினாக்களோட நம்ம
வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். அப்ப உங்களுக்கு இந்த இதுல 2 வகையான 3 வகையான டைப்ல பார்த்தா, முதலாவது மொழி திறன் வகையானது, 2வது எண்கோளம் அல்லது எண்கோள தொடர்போடு சம்பந்தப்பட்டது, அடுத்த 2 வினாக்கள் என்னன்னா தகவல் ஒழுங்கமைப்பு. அப்ப 3 கட்டமைப்பு சார்பான வினாக்களை இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு மிக தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது எது சந்தேகங்கள் எதுவும் இருக்குமாறதான் நீங்க தனிப்பட்ட முறையில அல்லது குரூப்ல கேட்டுக்கொள்ள முடியும். இதே போலதான் நம்ம வந்து எக்ஸாம் பேப்பரும் பார்ப்போம். வித்தியாசமான வினாக்கள் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்ப அண்மை காலங்கள்ல வரக்கூடிய வினாக்கள்லாம் வித்தியாசமான டைப்ல வரக்கூடிய வினாக்கள் நிறைய இருக்குது. இப்ப இந்த மாதிரி மட்டும் இல்லாம அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகணும். கொஞ்சம் வித்தியாசமான ஐக்கிய வினாக்களுக்கு ரெடி ஆகணும். அவ்வாறான வினாக்களையும் நம்ம பார்ப்போம். சரிதானே? ஓகே. அப்ப இதுவரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இதோட வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். அப்ப இவ்வளவு நேரம் கிளாஸ்ல இருந்து பங்கு பற்றிய உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இதோட வகுப்பை முடிச்சுக்கொள்வோம். எல்லாருக்கும் குட் நைட். ஓகே, கொஞ்சம் இருங்க பிள்ளை. கொள்ளுங்க. அங்கே பேசுறது இல்லைங்களா? ஓகே 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 ஓகே. அப்போ இன்றைக்கு எப்படி கிளாஸ் இருந்துச்சு? உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சா பிள்ளைகள்? ஆமாம் சார். ஓகே, பிரயோசனம் இருந்திருக்கும். அதே போல் தொடர்ச்சியாக நான் செய்யணும்னு தான் எங்களோட விருப்பமும். ஏன்னா நம்ம இவ்வளோ காலம் செஞ்சதெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கணும்ட்டு, உங்களுக்கு அந்த கிளாஸ் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கிளாஸஸ் செஞ்சோம். இந்த அடிப்படையில் இப்போ தொடர்ச்சியாக நம்ம செய்கிறதுக்கு வந்து தெரியுதுன்னா உங்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் இருக்கணும், இந்த முயற்சிக்கான ஒரு எனது பேமெண்ட் ஒன்று நீங்கள் கொடுக்கணும். அதனால் தொடர்ச்சியாக இந்த கட்டண வகுப்பு தொடர்ச்சியாக நடக்கும். நாளையிலேருந்து நாளைக்கு மொழித்திறன் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ அதில் இணைஞ்சிருப்பீங்க. இணைஞ்சவங்க அட்ரஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஏற்கனவே பேமெண்ட் பண்ணி குரூப்பில் இணைஞ்சவங்க அட்ரஸ் ஆமாம் பண்ணுங்க. சார். ஓகே. மற்ற மாணவர்கள் நாளைக்கு உள்ள நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிசிப்ட் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு குரூப் லிங்க்கை நான் அனுப்பிவிடுறேன். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். அதே போல் மற்ற ஆட்கள் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், இப்படி கிளாஸஸ் நடக்குதுன்ட்டு. அப்போ நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு போவோம். சரி, ஏதாவது கருத்துக்கள் எதுவும் சொல்கிறீங்களா கிளாஸ் தொடர்பா? இன்றைக்கு கிளாஸ் தொடர்பா அல்லது ஒட்டுமொத்தமாக உலகால் நடந்த கிளாஸ் தொடர்பா எதுவும் கருத்துக்கள் எது இருக்கா? ஓகே சார், இன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் அனுப்புவீங்களா சார்? ஆனால் ரெக்கார்டிங் குரூப்பில் போட்டு விட்றேன், நான் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே தேங்க்யூ. ஓகே. அப்போ இணைஞ்சு கொள்ளுங்க. மேக்ஸிமம் நம்பிக்கை இணைங்க. அதுக்கான முயற்சி தான் இது. அந்த முயற்சிக்கு நீங்கள் தான் வலு சேர்க்கணும். அதனால் மற்ற மாணவர்களுக்கும் சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக இணைந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.